Hi friends, welcome to Nirmala's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து கோகனட் பால்ஸ் தாங்க செய்கிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோகனட் பால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து ப்ரெட்டு சேர்த்துக்கலாம். ப்ரெட்டு நான் வந்து 5லேருந்து 6 ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் வந்து பீசஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது நார்மல் ப்ரெட் கிராம்ஸ் மாதிரி தான் நம்ம வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து முட்டை வந்து 1 எடுத்துருக்கேன். நான் வந்து எல்லோ சேர்க்கல, வெறும் ஒயிட்டு மட்டும் தான் சேர்க்க போகிறேன். முட்டையோட ஒயிட் எடுத்துகிட்டு அதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே சேர்த்துட்டு நான் வந்து இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த சுகர் கரையிற வரைக்கும், அதுக்கப்புறமா நுர வர வரைக்கும் நான் வந்து பீட் பண்ணிடுறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். நான் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம கை வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணியே சேர்க்கக்கூடாது இதில். இந்த நம்ம எக்கோட ஒயிட்டில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கிற ப்ரெட் கிராம்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து பிசைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக பால் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் ப்ரெட் கிராம்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஒரு உருண்டை கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து பிசைஞ்சு கொடுக்கலாம். நான் இருக்கிற ப்ரெட் கிராம்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து உருண்டை பண்ணி கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருண்டை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் செய்யலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி வச்சுருக்கிறேன். யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் லைக்ஸ் போட்டுட்டு வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கோகனட் பால்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம உடனே கரண்டி போடக்கூடாது. இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஹையில் இருக்கணும். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் பொரிச்சு கொடுக்கலாம். இது வந்து ப்ரௌன் கலரில் பொரிக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். இது வந்து ஒரே முறை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா மேலெல்லாம் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே மட்டும் வேகாத இருக்கும். ஸோ நம்ம வந்து மீடியமாக ஃப்ளேம் வச்சு நம்ம வந்து வெயிட் பண்ணி இதை வந்து நல்லா பொரித்து ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வந்து பொரித்து எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டீல் கடாயில் வைக்கும் போது கொஞ்சம் உஷாராக பார்த்து, ஏன்னா சீக்கிரம் தீர்த்துக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ப்ரௌன் கலர் ஆகணும். இந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் பொரிக்கும் போது உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும், மேலேயோ கலர் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கோகனட் பால்ஸ் செஞ்சுட்டு நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 டேஸ்க்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து மேலே எல்லாம் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த கோகனட் பால்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோகனட் பால்ஸ் வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் நம்ம எங்கன்னா ட்ரிப்புக்கு போனால் அப்போ கூட நம்ம செஞ்சு எடுத்துன்னு போகலாம். இதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்காது, டைம் 1/2 hourல செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.